விநாயகனே வெல்வனையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினான் கண்ணிற் பணிவில் கனிந்து, முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒருகை முகன் தம்பியே, நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான். அன்பான ஜோதிட நேரம் அன்பர்களே, நேயர்களே அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். எதுவுமே நடக்காத ஒரு சமகாலமாக ஏற்கனவே என்ன நடந்துட்டு இருக்கோ அது மட்டுமே நடக்கக்கூடிய காலங்களாக இருக்கும். அது என்ன அப்படின்னா, கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு வகையில் நம்ம ஒரு மனதளவில் ஒரு தயாராகி என்ன வேலை கிடைச்சாலும் செஞ்சு நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும், நமக்கு இது நடந்தே தீரணும் அப்படின்னு வைராக்கியத்தோட நல்ல ஒரு திடமான ஒரு நம்பிக்கையோட இருக்கக்கூடிய ராசியாக இருக்கும். நான் எப்போவுமே சில விஷயங்களை நல்ல முறையில் ஆராய்ந்து தான் நான் சொல்லுவேன். சும்மா ராசியில் இது இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறதெல்லாம் ஒரு வார்த்தையே கிடையாது. ஆணைக்கு அறம்னா குதிரைக்கு குர்றம்னு சொல்லக்கூடியதல்ல. 25 வயது வரை உள்ள ஆண்கள் பெண்களுக்கு ஒரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும், வாழ்க்கை நடைமுறை. 25 வயசுக்கு மேலே 50 வயசு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா திருமணமானவர்களுக்கு ஒரு விதமான வாழ்க்கை முறை. வாழ்க்கையில் செட்டில் ஆகி குழந்தை குட்டிகள்லாம் பிறந்து அதுக்கப்புறம் அவங்க உண்மையிலுமே நல்ல முறையில் இருக்கக்கூடியது, நல்ல மனநிலையில் நமக்கு எல்லாமே போதும்னு நினைக்கக்கூடிய அந்த வயது 55 வயசுலேருந்து ஒரு 70 வயது வரை. அந்த மாதிரி நம்ம சில விஷயங்களை நம்ம நேரடியாக பிரிச்சுக்கணும். ஒரு அதிர்ஷ்டமான நேரம்னு மனசில் பதிவு வச்சுங்க. ஏன்னா கிரக அமைப்பு இந்த வருஷம் பிறக்கும் பொழுது 2026 இந்த வருஷம் பிறக்கும் பொழுது உங்களுக்கு கிரக நிலைகள்லாம் ஆரம்பத்திலேயே நன்னா இருக்கு. இது எத்தனை வயசு வரைக்கும் அப்படின்னா ஒரு 45 வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் இது நல்ல கிரக அமைப்புள்ள ராசி விருச்சிக ராசி. ஏன்னா ராசிக்கு 7ல் சந்திரன் ஆரம்பம், ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறார் இல்லையா இந்த வருஷத்தை. 10ல் கேது, பலமான ஒரு நல்ல ஒரு இந்த வருஷம் பூரா நல்ல எதிர்காலத்தையும் நல்ல செயல்களையும் கொடுக்கக்கூடியவர் அந்த தர்ம கர்ம ஸ்தானத்தில் இருக்கிறவர். 2ஆம் இடத்தை கேட்க வேண்டாம். 2ஆம் இடத்துல சூரியன்லேருந்து மொத்தம் 4 கிரக சேர்க்கையில் தான் அந்த வருஷம் பிறக்குது. அதனால குடும்பம் நல்லா இருக்கும். நான் சொல்றது 45 வயசு வரைக்குமே எந்த யோஜனையும் உங்களுக்கு வேண்டாம். அதிர்ஷ்டமும் உண்டு, அனுகூலமும் உண்டு, ஆவேசமும் இருக்கும். ஆனால் நடுவில் கொஞ்சம் என்ன இருக்கு, ஆரோக்கியம். அது உங்களுக்கோ அல்லது உங்களுடைய குடும்பத்தார்களுக்கோ இல்லை உங்களுடைய தாய் தந்தை சகோதர சகோதரிகள் திருமணம் ஆகாத சகோதர சகோதரிகளுக்கோ ஏதாவது பிரச்சனைகள் உடல் ரீதியாக இருக்கும், ஆரோக்கிய குறைபாடு உண்டு. ஏன்னா சனி தொக்கல்ல இருக்காரு, 4க்கும் 5க்கும் நடுவுல எல்லாம் மாட்டிட்டு இருக்காரு. 4ல் இருந்தா சுகத்தை கெடுத்துறார், 5ல் இருந்தா குழந்தைகளுடைய சுகத்தை கெடுத்துறார். ஆக மொத்த சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு ஒரு கட்டம், அது உங்களை சேர்ந்தவர்களுக்கு அந்த ஆரோக்கியத்தை கெடுக்கிறது. இது மட்டும்தான் முன்னுரை. மற்ற வகையில் பார்த்தா என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். எது நடக்குதோ அது நன்றாக நடக்கிறது. எது வேணும்னு நீங்கள் இருக்கீங்களோ அது கிடைக்கும். யாருக்கிட்ட உங்களுக்கு நட்பு வேணும்னு நினைக்கிறீங்களோ அது கிடைக்கும். சிறு வயது 20-30 வயதுக்குள்ளவர்களுக்கு காதல் இனிக்கும், காதல் கைகூடும், குடும்ப உறவுகளுக்குள்ள நல்ல ஒரு பேச்சுவார்த்தை நடந்து திருமணம் நடக்கும். ஒரு குழந்தை இருப்பவர்களுக்கு 2வது குழந்தை கிடைக்கும். ஒரு தாரம் விவாகரத்தாச்சு, 2வது திருமணம் நடக்கும். இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்கு. 2026 உங்களுடைய நட்பு ஆண்டு. நியூமராலஜியில், அதாவது பெயரியல்,
இந்த அந்த வகையில் சொல்லலாம். அது ஏன் விளக்கமானம் போயிட்டு அந்த மாதிரி இருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு தடங்கள் இல்லை. வியாபாரிகள் கொஞ்சம் நிதானம் காமிச்சு தொழில் செய்யணும். கடனில் இருக்கிறவங்க இன்னும் கடன் போகக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடியவர்கள், அதாவது நான் சொன்ன அந்த வயதுக்குள்ளே இருக்கிறவங்க, சண்டை சச்சரவு தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக அது தீராது. அது உங்களுக்கு சனி பகவான் 6க்கு வரணும், வந்தால் தான் இதை தீர்த்தி வைப்பார். அது வரைக்கும் அவர் கோர்ட்டு வாய்தா தான், கேஸு வாய்தா. அடுத்த மாதம் பார்க்கலாம், அடுத்த மாதம் பார்க்கலாம், அடுத்த மாதம் தேதி, அடுத்த மாதம் தேதி. அதனால் கணவன் மனைவி உறவு ஒரு விஷயம் இல்லாட்டாலும் ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். குழந்தைகள் விஷயத்தில், குழந்தைகள் வளர்ப்பு விஷயத்தில் சிறு குழந்தைகளுக்கு பாதிப்பு இருக்கும், பெரிய குழந்தைகளுக்கும் பாதிப்பு இருக்கும். உங்களால் அவர்களுடைய உடல்நிலை ஆரோக்கியம் கண்டிப்பாக தேவை. இந்த 2ஆம் இடத்துல 4 கிரகம் இருக்குது, 5 கிரகம் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அது எல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியனுக்குள்ளேயே இருக்குது. அப்போ அது அஸ்தங்கம். ஒரு வார்த்தைக்கு தான் சொல்லலாம். 4 பேர் ஒட்டுக்க இருக்காங்க, ஒரு கும்பலாக ஒருத்தர் இருக்காங்க. நீங்கள் போய் அவங்க முன்னாடி நிற்கிறீங்க, 4 பேர் உங்களுக்கு பக்க பலமாக வராங்க. ஆனால் அதில் ஒரு பெரிய ஆள், அவர் சொன்னாதான் மற்ற 3 பேரும் கேட்பாங்கன்னா அந்த 4 பேருக்கு பலமா, அந்த ஒரு ஆளுக்கு ஒரு பலமா? உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் ஒருத்தர் தான். சூரியன் 2ல் இருக்கார். அதனால் குடும்ப தலைமை, உங்களுக்கு யார் உங்களுடைய பெரியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் உங்களுக்கு ஆதரவு. எல்லா விஷயத்திலையும் அனுசரணை, உங்களுடைய நல்லது கெட்டதுக்கு உங்களுக்கு உடன்பட்டவர்கள். இது இந்த வயசு வரைக்கும் கண்டிப்பாக உண்டு. அதனால் யாருக்கிட்டையும் நீங்கள் பகைச்சிக்கூடாது. உங்களுடைய கோபத்தை குறைச்சிக்கங்க. எல்லா இடத்துலையும் போய் எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி அனுசரித்தே பேசுங்க. மனைவிக்கிட்ட ஆரம்பித்து, கணவன் மனைவி உறவில் ஆரம்பித்து, தொழிலில் ஆரம்பித்து, உத்தியோகத்தில் ஆரம்பித்து, ஒரு பொருள் வாங்கிறதுலேருந்து ஒரு பொருள் விற்கிறதுலேருந்து எல்லா துறையில் இருக்கிறவங்களும் லாபம் பார்க்கணும், வருமானம் பார்க்கணுன்னா அனுசரித்து தான் போகணும். அதிர்ஷ்டம் தேடி வராது, நீங்கள் தான் அதிர்ஷ்டத்தை தேடி போகணும். அந்த வகையில் வரட்டும். இந்த 2026 உங்களுக்கு சிறப்பானதை கொடுக்கும். ஆனால் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வேணும். நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும்ங்கிற நம்பிக்கையோட நீங்கள் இருக்கணும். இந்த 50 வயசிலிருந்து 65 வயது வரை இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய கூட இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் நீங்க ஒரு அனுசரணையாக இருக்கணும். உங்களுடைய அனுசரணை அவர்களுக்கு நல்லதோ இல்லையோ உங்களுக்கு நல்லது. ஆன்மீகம் முக்கியம், அது அனுசரணையோடு இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் தவிர்க்கப்படணும். யார் சொன்னாலும் எதுக்கு சொன்னாலும் நம்ம போயே தான் தீரணுங்கிறதா இருக்கக்கூடாது. அதே போல் உறவின் முறையில் உறவுகளால் நீங்கள் வரக்கூடிய சில சங்கடங்களை அனுபவிக்கக்கூடிய விஷயமும் உண்டு. 65 வயது வரை உங்களுடைய உடல் நலனில் நீங்கள் அக்கறை எடுத்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அமைதி, அமைதி, அமைதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி.